இரண்டாம் உலகம் செல்வராகவன் இயக்கின திரைப்படம். அந்த அளவுக்கு ஓடல, சுமாரான படம் அப்படிங்கிற பேர் வாங்கின படம். அந்த படத்த தொடர்ந்து இவர வச்சு படம் பண்றதுக்கு நெறைய தயாரிப்பாளர்கள் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா, அந்த நேரத்துல வருண் மணியன் அப்படிங்கிறவரு ஒரு படம் தயாரிக்கிறதாகவும், அந்த படத்த செல்வராகவன் இயக்கப் போறதாகவும், இந்த படத்துக்கு ஹீரோ சிம்பு அப்படிங்கிற செய்திகள்லாம் வெளியாயிட்டு இருந்தது. செல்வராகவன் சிம்புவ வச்சு ஒரு படம் எடுக்கப் போறாரு அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் வந்து பரவிக்கிட்டே வந்த இந்த நேரத்துல, இந்த படம் திடீர்னு டிராப் ஆயிடுச்சு அப்படிங்கிற அறிக்கை வெளிவந்திருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, 2ஆம் உலகம் படம் வெளியாயிருக்கும்போது, படம் தோல்விய தழுவினதுனால ஏகப்பட்ட கோடி நஷ்டமாயிருக்கு அப்படின்னு பிவிபி சினிமா நிறுவனம் வந்து செல்வராகவன் மேல கேஸ் போடுவோம். அவங்களுக்கு வந்து நஷ்ட ஈடு தந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பிரச்சனைகள் கிளப்புனாங்க. இதனால சில கோடிகள செல்வராகவன் அவங்களுக்கு தந்ததாகவும் பேச்சுக்கள் அடிபட்டது. அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா முடியல. இன்னமும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. அதனால இந்த பிரச்சனைய மொத்தமா தீர்த்து முடிக்கிற வரைக்கும் இந்த படத்த இயக்க மாட்டாரு அப்படின்னு இந்த படத்துடைய தயாரிப்பாளர் சொல்லிட்டாரு. அதனால அந்த பிரச்சனைகள் எல்லாமே முழுசா முடிவடைஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த படத்த எடுத்து இயக்குறத பத்தின பேச்சுக்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வரைக்கும் நமக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா, சிம்புவ வச்சு செல்வராகவன் எடுக்க போற படம் இப்போ டிராப் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான். கூடிய சீக்கிரம் பிவிபி சினிமா நிறுவனத்து கூட இருக்கிற பிரச்சனைய முடிச்சுட்டு இந்த படத்த இயக்குவாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அந்த எதிர்பார்ப்போட எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க.